Hi friends, welcome to Daily 30 Psychology. இதில் previous year questions வந்து discuss பண்ணியிருக்கோம். DAS includes all the conative, cognitive and affective activities. அனைத்து உடல், அறிவு மற்றும் உளம்சார் செயற்பாடுகளை DAS தன்னுள் அடக்கியது. இதுக்கு ஆன்சர் behavior, நடத்தை. ID means it என்பதன் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் unconscious mind, நனவிலி மனம். ஸோ ஐடி அதாவது இட் மீன்ஸ் இட் என்பதன் பொருள் unconscious mind, நனவிலி மனம். Next question. The term behavior refers to the entire life activities and experiences of dash. நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. இதுக்கு ஆன்சர் ஆல் லிவிங் ஆர்கானிசம், அனைத்து உயிரினங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆல் லிவிங் ஆர்கானிசம், அனைத்து உயிரினங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following system involves in elimination of waste and destruction of bacteria in the body? கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், சயின்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. டைஜஸ்டிவ் கிடையாது. சர்க்குலேட்டர்னா பிளட் சர்க்குலேஷனு, நர்வஸ் அப்படின்றது நரம்பு மண்டலம் பற்றியது. இது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் லிம்பாட்டிக், நிணநீர் மண்டலம். இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் த தியரி ஆஃப் கண்டிஷனிங் வாஸ் ப்ரொபோஸ்டு பை எல்லாம் ஒன்று தான். பழமை ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாவ்லாவ். ஓகே, பழமை ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் பாவ்லாவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Investigating the industrial strike of a factory by visiting the institution and collecting the data is an example of DAS method. ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலை நிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஸ் முறைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். இதுக்கு வந்து ஆன்சர் கள ஆய்வு, அதாவது ஃபீல்டு ஸ்டடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். At what mode the children conceive objects or events without action and think in terms of the figure? பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்ள மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? இதுக்கான ஆன்சர் ஏ, ஐகானிக். இதுல உருவகன் வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்குரிய ஆன்சரும் உருவக, ஐகானிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The statement which states that ideal motivation for learning decreases with increasing task difficulty is known as. கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது. ஆன்சர் யார்கிஸ் டாட்சன் விதி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் யார்கிஸ் டாட்சன் விதி. Dash is the period of life in which an individual shows sign of development in every respect. வாழ்க்கையின் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவார். adolescence, அதாவது குமார பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Growth stands for the overall change of one's dash. வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸை பொறுத்து அமைகிறது. இதுக்கான ஆன்சர் பர்சனாலிட்டி, ஆளுமை. The term emotional intelligence was first introduced by. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஜான் மேயர் அண்ட் பீட்டர் சால்வே. ஜான் மேயர் அண்ட் பீட்டர் ஸ்லாவே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The term emotional intelligence was introduced in DAS by two American university professors.
2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. இது இது ஒரு கொஸ்டின் செஷன். ஆன்சர் இதுக்கு அட்டன் பண்ணி பாருங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி அட்டன் பண்ணாலும் சரி, சூஸ் மாதிரி அட்டன் பண்ணாலும் சரி, ஒரு 1 செகண்ட்ல அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த காகனேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அனைத்து உடல், அறிவு மற்றும் உளசார் செயற்பாடுகளை டேஸ் தன்னுள் அடக்கியது. ஆன்சர் ஆளுமையா, நடத்தையா, நுண்ணறிவா, நினைவாற்றலா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐடி மீன்ஸ் இட் என்பதன் பொருள் அன்கான்சியஸ் மைண்டா, கான்சியஸ் மைண்டா, செமி கான்சியஸ், செமி அன்கான்சியஸ் மைண்ட்? ஆன்சர் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The term behavior refers to the entire life activities and experiences of dash. நடத்தை என்னும் சொல் டேஸின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. ஆல் லிவிங் ஆர்கானிசம், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் அனிமல்ஸ், சைக்காலஜி? இதில் எது ஆன்சர்னு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following system involves in elimination of waste and destruction of bacteria in the body? கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் பயன்படுகிறது? டைஜஸ்டிவா, சர்க்குலேட்டரி, நர்வஸ், நரம்பியல், லிம்பாத்தட்டிக்? அதாவது நிணநீர். இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளாசிக்கல் கண்டிஷனிங் இஸ் த தியரி ஆஃப் கண்டிஷனிங் வாஸ் ப்ரொபண்டட் பை. பழமையாக்க நிலைநிறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர்? ஸ்கின்னர், ஜீன் பயட், இஎல் டால்மன், பாவ்லாவ்? செக் த ஆன்சர். Next question. Investigating the industrial strike of a factory by visiting the institution of and collection the data is an example of dash. ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலை நிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல் சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஸ் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். எக்ஸ்பெரிமெண்டல், ஃபீல்டு ஸ்டடி, அப்சர்வேஷன்? இந்த மூணுலயே ஆன்சர் இருக்கு. செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். At what mode the children conceive objects or events without action and think intents of the figures? பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாடின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்ள மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. ஐகானிக் உருவக, எனாக்டிவ் செயல்படு, சிம்பாலிக் குறியீட்டு, ரேஷனல் பகுத்தறிவு? செக் த ஆன்சர். நெக்ஸ்ட். The statement which states that the ideal motivation for learning decreases with increasing task difficulty is known as. கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதை சிறந்த ஊக்கம் என்ற கூற்றை கொண்ட வரையறை? மேஸ்லோ விதி, யார்கிஸ் டாட்சன் விதி, அட்கின்சன் விதி, டார்வினஸ் விதி? எது கரெக்டான ஆன்சர்? செக் இட். கொஸ்டின். Dash is the period of life in which an individual shows sign of development in every respect. வாழ்க்கையின் டேஸ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவார். எந்த ஸ்டேஜ்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க. குமரப்பருவம், யூத் இளமை பருவம், அடல்ட் வயது முதிர் பருவம், லேட்டர் சைல்ட்ஹுட் பிற்குழந்தை பருவம். ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஜஸ்ட் வீடியோ பார்க்காம அது வேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுல எந்த யூஸும் இல்லை. ஒரு வீடியோ பார்த்தாலும் அதை தரோவாக பாருங்கள். அதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. 30 கொஸ்டின்ஸை தரோவாக முடிச்சுட்டு வீடியோ விட்டு வெளியே போங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு. growth stands for the overall changes of one's dash. வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஸை பொறுத்து அமைகிறது. பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட்? செக் த ஆன்சர். ஆன்சர் முன்னாடி வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The term emotional intelligence was first introduced by. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? டேனியல் கோல்ட்மேன், டேவிட் கரூசோ, ஜான் மேயர் அண்ட் பீட்டர் ஸ்லாவே, ரியோவன் ஃபார் ஆன்? எதுன்னு பாருங்க ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The term emotional intelligence was introduced in DAS by two American universities. DAS found that many intellectual activities depends for their functioning on common elements and practical purpose. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர் டேஷ். ஆன்சர் ஸ்பியர்மேன், பினட், தஸ்டோன், தார்ண்டைக். ஸோ த கரெக்டான ஆன்சர் தார்ண்டைக். தரவா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் செஷன் இருக்கு. ஓகே, ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். DAS classified personality into two classes such as introversion and extroversion. ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் மன், ஃப்ராய்ட், ஜங்க். ஸோ ஆன்சர் ஜங்க். ஆன்சர் ஜங்க். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல், புறநோக்கல் என பிரித்தவர் ஜங்க். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A 16 years old boy has a mental age of 20 years than his intelligent quotient. ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவன் நுண்ணறிவு விகிதம், ஸோ 16க்கு 20 வயசு, 20 அளவுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கான். இப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் நுண்ணறிவு விகிதம் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ கால்குலேஷன். ஓகே, நுண்ணறிவு விகிதம் ஆன்சர் 125. ஸோ இங்கே பார் 16, இங்கே 20, நுண்ணறிவு விகிதம் 125. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Vygotsky's blocks are used to test. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. திருவுக்காட்சியா, illusion, ஸ்பேன் அட்டென்ஷன், கவனவீச்சு, கான்செப்ட் ஃபார்மேஷன், பொதுமை கருத்து உருவாக்குதல், மெமரி ஸ்பேன், நினைவாற்றல் வீச்சு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் கான்செப்ட் ஃபார்மேஷன், பொதுமை கருத்து உருவாக்குதல். வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. ஆன்சர் concept formation. Okay, so next question, 19th question. The term self concept was first proposed by Lecky and later it was adopted by, last time the question Lecky vandirunchu, in his non directive counseling. Lecky என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன் நெறிப்படுத்தும் அறிவுரை ஏற்றுக்கொண்டவர் டேஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் கார்ல் ரோஜர்ஸ், டொனால்டு சூப்பர், ஆசுபெல், வில்லியம்சன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் கார்ல் ரோஜர்ஸ். ஓகே, ஸோ கார்ல் ரோஜர்ஸ் லெக்கி என்பவர் முன்மொழிந்ததை வந்து தன்னெறிப்படுத்தும் அடாப்ட் பண்ணிட்டு சொன்னது கார்ல் ரோஜர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். curve of forgetting gives an idea about. மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது ability to recall, மீட்டறிதல் திறமை, cause of forgetting மறத்தல் காரணம், percentage of retention தக்க வைத்தல் சதவீதம், power of remembering நினைவு கூர்தல் திறன். இது கரெக்டான ஆன்சர் percentage of retention. நல்லா பார்த்துக்கோங்க. curve of forgetting gives an idea about. மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது மறத்தலுக்கு தக்க வைத்தல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Educational psychology is the dash experimental psychology. dash பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். மனித ஹியூமனா, நான் ஹியூமனா, மனிதனற்ற, அனிமல், பிளான்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் மனித. ஸோ டேஷ் சைக்காலஜி அப்படின்னு கேட்குறாங்க, இது வந்து மனித. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் குரூப் இஸ் த சோசியலைசேஷன் ஏஜென்ட். டேஷ் என்பவர் சமூக முகவர் ஆவார். செகண்டரி குரூப்பா, அது 2ஆம் நிலை குழுவா, டெர்ஷியரி குரூப்பா, 3ஆம் நிலை குழு, பிரைமரி குரூப், முதல் நிலை குழு, குவாட்டர்னரி குரூப், 4ஆம் நிலை குழு. இதுக்கான ஆன்சர் பிரைமரி குரூப், முதல் நிலை குழு. பிரைமரி குரூப் இஸ் த சோசியலைசேஷன் ஏஜென்ட். முதல் நிலை குழு என்பவர் சமூக முகவர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்டெலிஜென்ஸ் flourishes to the core during dash period. நுண்ணறிவானது டேஷ் பருவத்தில் செழுமை அடையும். லேட்டர் அடல்ட்ஹுட், அடோலசன்ஸ், சைல்ட்ஹுட்.
பின்முதிர் பருவம், முதிர் பருவம், குமரப்பருவம், பிள்ளை பருவம். ஸோ இது வந்து ஃபுல்லா வந்து ஆன்சர் கண்டிப்பா குமர பருவமா தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா வளர்ச்சியும் எல்லாமே குமர பருவத்துல தான் நடக்கும். அடலசன்ஸ்ல தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the classroom teaching, a teacher can control, manage and predict the behavior of the students on the basis of dash. Okay. வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஸை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். டேஸை அடிப்படையாக கொண்டு. கரிக்குலம் கலைத்திட்டம் கண்டிப்பா கிடையாது. எவாலுவேஷன் மதிப்பீடு கிடையாது. ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் சான்ஸ் இருக்கு. மெத்தட்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ். ஆய்வுகள் அதை பண்ணி தான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். Which one of the following is not the reason for deviation of learners in study? கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்கண்டவற்றில் எது காரணம் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வமின்மை. இது ஆன்சர் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இணக்கமற்ற சூழல், இதுவும் கிடையாது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் ஊக்கமின்மை, இதுவும் கிடையாது. ஆஸ்பிரேஷன் அவானா என்னன்னா ஆஸ்பிரேஷன் ஆசை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஆஸ்பிரேஷன் அவா இதான் ஆன்சர். ஓகே. இன் இன்சைட் லேர்னிங் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் த்ரூ டேஷ். அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. ரெஸ்பான்ஸா கிடையாது. ஆர்கன்ஸ் கிடையாது. ஃபீட்பேக், ஸ்டிமுலஸ். ஆன்சர் இஸ் ஃபீட்பேக். பின்னூட்டம், ஃபீட்பேக். அதுதான் ரொம்ப. ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் நீடட் டு அடலசன்ஸ். இது வந்து எது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? உடல்சார் தேவை, சோசியல் நீட் சமூக தேவை, ஒருமைப்பாட்டு தேவை, இன்டராக்டிவ் நீட் ஒருமைப்பாட்டு தேவை, சுய வயப்படுத்துதல் தேவை, செல்ஃப் அசர்ஷன் நீட். எது தேவையில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சுய வயப்படுத்துதல் தேவை. சுய வயப்படுத்துதல் தேவை, செல்ஃப் அசர்ஷன் நீட். இதுதான் தேவை இல்லை. இது எல்லாமே தேவை. According to behavioristic, which one is absolutely necessary before thinking can start? நடத்தைவியலாளர் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படும்? ஆர்வம் இன்ட்ரெஸ்ட், நீடு, மோட்டிவேஷன். ஆன்சர் இமேஜஸ் மனக்கருத்தின் உருவம். So last question. So next, during adolescence the female child thinks which one of the following beyond self? குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? நான் ஒரு மனித தன்மையுடையவள். I am a human being. I don't know who I am. நான் யார் என்று தெரியவில்லை. I'm a girl. நான் ஒரு பெண். I'm a curious person. நான் ஒரு ஆர்வமுள்ள பெண். So இதுக்கான ஆன்சர். So let's answer. Dash found that many intellectual activities depends for their function on common elements and practical purposes. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர். ஆன்சர் செக் பண்ணுங்க. ஸ்பியர்மேன், பினட், தர்ஸ்டோன், தார்ண்டைக். Check the answer. Dash classified personality into two classes such as introversion and extroversion. So இதுக்கு ஆன்சர் இந்த மூணுலயே ஆன்சர் இருக்கு, செக் பண்ணுங்க. A 16 years old boy has a mental age of 20 years and then his intelligence quotient is. ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவனின் நுண்ணறிவு விகிதம். Check the answer. 120, 130, 140, 125. Check the answer. So next question. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. illusion, span of attention, concept formation, memory span. Answer dash.
The term self-concept was proposed by Lecky and later it was adopted by Das in his non-directive counseling. லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை ஏற்றுக்கொண்டவர் டேஸ். கார்ல் ரோஜர்ஸ், டொனால்டு சூப்பர், ஆசுபெல் வில்லியம்சன். ஆன்சர் டேஷ். மறத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது curve of forgetting gives an idea about மீட்டறிதல் திறமை, மறத்தல் காரணம், தக்க வைத்தல் சதவீதம், நினைவு கூர்தல் திறன். ஆன்சர் டேஷ். எஜுகேஷன் சைக்காலஜி இஸ் டேஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. டேஸ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். ஸோ யாரு மேல இந்த மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி பண்ணுவாங்க? மனிதனா, மனிதனற்ற, விலங்கு, தாவர. ஆன்சர் இஸ் டேஷ். டேஸ் குரூப் இஸ் த சோசியலைசேஷன் ஏஜென்ட். டேஸ் என்பவர் சமூக முகவர் ஆவார். 2ஆம் நிலைக்குழு, 3ஆம் நிலைக்குழு, முதல் நிலைக்குழு, 4ஆம் நிலைக்குழு. ஆன்சர் இஸ் டேஷ். இன்டெலிஜென்ஸ் ஃப்ளோரிஷ் டு த கோர் டியூரிங் டேஸ் பீரியட். நுண்ணறிவானது டேஸ் பருவத்தில் செழுமை அடையும். எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, லேட்டர் அடல்ட்ஹுட், அடல்ட்ஹுட், முதிர்பருவம், குமரப்பருவம், பிள்ளை பருவம், சைல்ட்ஹுட், பிள்ளை பருவம். ஆன்சர் டேஷ். In the classroom teaching, a teacher can control, manage, predict and behavior of the students on the basis of dash. வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஸை அடிப்படையாக கொண்ட மாணவர்கள் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். கரிக்குலம், கலைத்திட்டம், மதிப்பீடு, ஆய்வுகள், முறைகள். ஆன்சர் டேஷ். Which one of the following is not the reason for deviation of learners in study? கற்போர் படிப்பிலிருந்து விலக, ஓகே, விலக கீழ்கண்டவற்றில் எது காரணம் ஆகாது? விலகிறதுக்கு காரணம் 3 காரணம் இருக்கும். எது காரணமா இருக்காதோ அதை ஆன்சர் எழுதணும். ஓகே, ஆர்வமின்மை, இணக்கமற்ற சூழல், ஊக்கமின்மை, அவான்னு ஆல்ரெடி சொன்னோம், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் டேஷ். In insight learning, the reinforcement of learning is through அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ரெஸ்பான்ஸ் துலங்கல், ஆர்கன்ஸ் உறுப்புகள், ஃபீட்பேக் பின்னூட்டம், ஸ்டிமுலஸ் தூண்டல். ஆன்சர் இஸ் டேஷ். இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் பிலாங்ஸ் டு டேஷ். ப்ரொஃபஷனல் ஆப்டிடியூட், ஆர்டிஸ்டிக் ஆப்டிடியூட், மெக்கானிக்கல் ஆப்டிடியூட், ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட். ஆன்சர் இஸ் டேஷ். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவது இல்லை? உடல்சார் தேவை, சமூக தேவை, ஒருமைப்பாட்டு தேவை, சுயவயப்படுத்துதல் தேவை. ஆன்சர் டேஷ். According to behaviorists, which one is absolutely necessary before thinking can start? Answer ஆர்வம், தேவை, ஊக்குவிப்பு, மனக்கருத்தின் உருவம். ஃபைனல். குமர பருவத்தில் ஒரு பெண் குழந்தை கீழ்கண்டவற்றுள் எதை பற்றி நினைக்கும்? ஆன்சர் டேஷ். Like, subscribe. Thank you.